வணக்கம். இன்னைக்கு அணில் அரிசி சேமியா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடியாப்பம் டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், 4-5 பீன்ஸ், கொஞ்சம் போல் பச்சை பட்டாணி, இதெல்லாம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் கேரட் பீன்ஸையும். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தால் அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ நம்ம அரிசி சேமியாவை ஒரு பாக்கெட் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியை அது மேலே மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி அது நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், அரிசி சேமியா நல்லா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்க எக்ஸஸ் தண்ணியை வடிகட்டி இதை நல்லா ஆற வச்சுருங்க. உதிரி உதிரியாக நமக்கு வரணும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா அதை அப்படியே விட்டுட்டேன் பவுலில். அதனால தான் எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துருச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆற வச்ச சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த டைமில். அவ்வளோதான், நம்மளோட உப்புமா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மிஸ்டேக்னால இது உப்புமா கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துருச்சு. நல்லா ஆற வச்சு செஞ்சிங்கன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.